பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆம், செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். தேவன் அவருடைய மக்களை ஜெபிக்க கட்டளையிடுகிறார். ஏனென்றால் அதுவே அவர்களையும் அவர்களின் வேலையையும் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்க ஒரு வழியாய் தேர்ந்தெடுத்ததால் தான் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். மேலும் தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அது ஜெபத்தின் மூலமாக அது வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய பலி அப்படின்னு சொன்னா அவன் சம்பாத்தியம், அவனுடைய நினைவு, அவனுடைய வழி எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானது. அவன் கொள்ளையடித்ததுல, லஞ்சம் வாங்கினதுல, அபகரித்து கொண்டதுல ஒரு பகுதியா என்ன பண்றானா, கொண்டு போய் கடவுளுக்கு செலுத்துறானா. ஆனா கடவுள் தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. அவர் எதிலே பிரியப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, செம்மையானவர்கள் அப்படின்னா உண்மையானவர்கள், உண்மையாக உழைத்து ஊதியம் பெற்று அதிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகம், காணிக்க, இன்னும் செலுத்த வேண்டிய காரியங்கள் எதுவோ அதை செலுத்துகிற பொழுது தேவன் அதை பார்த்து அதிலே சந்தோஷப்பட்டு அவனை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதான் இங்க நம்ம வாசிக்கிறோம், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்படின்னா ஒரு உண்மையா ஒரு மனுஷன் நடக்கிற பொழுது அவன் தேவனுக்காய் செய்கிற, கொடுக்கிற, தேவனுக்காய் செய்து கொண்டிருக்கிற ஊழியமோ அல்லது அவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசமோ அன்போ அது எல்லாமே அவருக்கு பிரியமாவே இருக்குதான். அப்ப அவரை பிரியப்படுத்தணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஜெபம் என்பது அவசியம். ஜெபம் என்ன, ஒரு குறிப்பிட்ட நேரம் அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு 5 மணிக்கு அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றேன், 6 மணிக்கு ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு இல்லைங்க. நாம நம்முடைய வசதிகளை, நம்முடைய வாய்ப்புகளை நாம தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் தேவனுக்கு இடம் கொடுத்துன்னு சொன்னா, தேவனை முக்கியப்படுத்தி அந்த முதல் தரமான காரியங்களை நாம சாக்ரிஃபைஸ், தியாகமா செய்து அவருடைய சமூகத்தை நோக்கி தேடுகிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அதனால நான் 6 மணிக்கு இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கல, நான் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன், அதனால ஜெபம் பண்ண கூடாதா, ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா அப்படின்னு இல்லை. நீங்க எந்த நிலையிலையும் எந்த நேரத்திலையும் அவரை கூப்பிட்டா, ஜெபம் என்பது அவரோட பேசுகிறதுங்க, உரையாடுகிறதுங்க, அவரோட நாம பழகுறது. அப்ப அந்த ஜெபத்தை எந்த நேரம் வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனா கூடுமானம் மட்டும் வேதம் சொல்லுது, பிளசண்டான ஒரு நேரம், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுது. அது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவு இது. இந்த உறவில் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத கடைபிடிக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்யலாம், தவறில்லை. ஆனா தேவனை நாம எந்த நேரமும் எப்பொழுது வேணாலும் தேவனை தேடலாம், பேசலாம், செபிக்கலாம். இந்த நேரம் தான், இதுக்கு அப்புறம் தேவன் அந்த இடத்துல ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு அப்படின்னு வேதத்துல எங்கேயுமே சொல்லலை. அவருடைய சமூகத்துல நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, செம்மையானவர்களுடைய, அதாவது நாமும் ரொம்ப முக்கியம். நாம உண்மை உள்ளவர்களா, அவருக்கு பிரியம் உள்ளவர்களா, அவருடைய சத்தியத்தின் மீது நடக்கிறவர்களா நாம வாழ்ந்து கொண்டு இருக்க பொழுது அப்போ நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். நமக்கே தெரியும் நம்முடைய வாழ்க்கையில சில பலகீனங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், விட முடியாத காரியங்கள், இப்படி நான் இருக்கிறேனே என்கிற ஒரு குற்ற மனசாட்சி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கே தெரியும் தேவன் இந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவாரா, இந்த ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற மனசாட்சி நமக்குள்ள இருக்கும். ஏன் அது இருக்கணும்? ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு, அப்பா நான் உங்க பிள்ளை, என்னை நீங்க மன்னிக்கிறவர், என் வாழ்க்கையில இனி நான் இப்படிப்பட்ட தப்பிதங்களை நான் செய்யாதபடிக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நாம கேட்டோன்னு சொன்னா
நிச்சயம் தேவன் நமக்கு அற்புதமா அவர் காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஆகவே துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, செம்மையானவருடைய ஜெபத்தை நீர் கேட்கிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தேடுகிற பொழுது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து உங்களுடைய நன்மை கிருபையினால எங்களை நீங்கள் ஆண்டவரை நிறைத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.